நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை பற்றி சிறிது சிறிதாக சிறிய அளவில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்தைய பதிவில் கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க அதுவரை பார்த்தோம். இன்றைய பதிவில் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்றும் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்றும் சிந்திக்கப் போகிறோம். ஆகமம் ஆகி நின்று. ஆகமம் வீடு பேராகிய மோட்சம் பெற முயற்சிப்போர்க்கு உதவுமாறு செய்யப்பெற்றது ஆகமம். வேதத்தில் விளங்காத பகுதிகளை விளக்கும் சிறப்பு ஆகமத்திற்கு உண்டு. அவை முன்பே ஏட்டில் எழுதப்பெற்றவை. அப்படி இங்கே இறைவனே ஆகமமாகி நிற்கிறான் என்று சுவாமிகள் கூறுகிறார். இறைவனால் அருளப்பெற்ற ஆகமம் என்பதால் அவனே ஆகமமாகி நிற்கிறான். ஆகமம் இறைவனைப் போல் பூசிக்கப்படும் போது இறைவனே ஆகமமாகி நிலைத்து நிற்கிறான். ஆகமம் பூசிப்பது என்றால் ஆகமத்தை படிப்பது என்றாகும். அன்னிப்பான் அன்னத்தில் இனிப்பவன். அன்னம் என்றால் என்ன? நம் வாயின் உட்பகுதி மேல் அன்னம் கீழ் அன்னம் என்று சொல்வோம் அல்லவா? இப்படி ஆகமத்தை படிக்க ஆகமமாகவே இருக்கும் இறைவன், இனிப்பு சுவை மிக்க இறைவன் நம் வாயிலும் வாக்கிலும் மனதிலும் அறிவிலும் இனிப்பு சுவையை நிறைய கூட்டுகிறான். இனிப்பாகவே நம்மில் உரைய தொடங்குகிறான், நம்மில் வருகிறான், நம்மில் இருக்கிறான், நிறைய தொடங்குகிறான், இனிமையாக நிறைய தொடங்குகிறான். அன்னிப்பான் என்றால் அணுகி வருதல் என்றும் பொருள் கொள்ளலாம். அணுகி வருதல் என்றால் தானாகவே வருவது. ஆகமங்கள் சொல்லி தருபவர் வரும் வரை காத்திருக்காமல் தாமே படித்து இன்பத்தை தரக்கூடியது ஆகமம். தாமே நம்மை அணுகி வருபவன் இறைவன். அப்படி ஆகமமும் படிக்க தானாகவே நம் மனதில் நிறைந்து இனிப்பை தரக்கூடியது, இறைவனாகவே அணுகி வந்து இனிமையை ஊட்டக்கூடியது என்று சுவாமிகள் கூறுகிறார். இனி தாழ் வாழ்க. தாழ் என்றால் பயிர் என்றொரு பொருள் உண்டு. ஆகமத்தை படிப்பதால் மனதில் உதிக்கும் ஆர்வத்தை தாழ் என்கிறார் சுவாமிகள். படிப்பவர்கள் வீடு பேற அடையும் முயற்சியில் மிகவும் ஊக்கம் கொள்வார்கள். அந்த ஊக்கத்தை தாழ் என்கிறார். அந்த ஊக்கத்தை அதனால் வரும் இனிமையையும் வாழ்க என்றென்றும் அந்த ஊக்கம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பயிர் வளர்வது போல் நம் மனதில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், என்றென்றும் வாழ வேண்டும் என்று வாழ்க. அதனால் வரும் இனிமையும் வாழ வேண்டும், என்றென்றும் வாழ வேண்டும். அந்த ஊக்கத்தையும் அதனால் வரும் இனிமையையும் வாழ்க என்று சுவாமிகள் வாழ்த்துகிறார். இனி ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க பார்க்கலாம். அப்ப ஏகன் அநேகன், கடவுள் ஒருவனே என்பதை ஏகன் எனவும், அந்த ஒருவனே பல உருவங்களில் வருபவன் என்பதை அநேகன் என்றும் கூறுகிறார். ஒரே விதையில் பிறந்த மரம் ஆயிரக்கணக்கான விதைகளை தருகிறது. ஆயிரமும் ஒரே விதமான குண இயல்புகளைத்தான் கொண்டிருக்கின்றன. இறைவன் ஏகனாக இருக்கிறான், பூரணமாக இருக்கிறான். அவனில் இருந்து வந்ததையும் பூரணமாக செய்து விடுகிறான். அடி வாழ்க. இங்கே அடி என்பது பிரபஞ்ச அடிப்படையாக இருக்கும் அமைப்பை குறிக்கும். பிரபஞ்ச அமைப்பு அது என்னவென்று பார்க்கலாம். பல ஒளி அணுக்கள் திரண்டு ஒளிக்கற்றையாகிறது. அது சுடராக ஒளி தருகிறது.
பல புள்ளிகள் சேர்ந்துதான் ஒரு நேர்கோடாகிறது. அணுத்திரள் ஒலி ஒன்றாக கூடி ஓசையாகிறது. அண்ட பெருவெளியில் பல அண்டங்கள் குவிந்து கிடக்கின்றன. அணுக்கள் திரண்டு ஒரு சுடராக தெரிவது போல் அந்த அண்டங்கள் திரண்டு பிரபஞ்சமாக விளங்குகிறது. ஒவ்வொரு அண்டத்திற்கும் நடுவே இடைவெளி இருப்பது போல் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இடைவெளி இருக்கிறது. மொத்தத்தில் இவைகளை தாங்குவது யார்? இறைவனே தாங்குகிறான். இவைகளை அமைத்து சுழலச் செய்வதும் இறைவன். இவற்றின் அடிநாதமாக இருப்பவனும் இறைவனே. இந்த அண்ட சராச்சர தன்மையை வியந்து இதை இறைவனின் அடி என்று சொல்கிறார் சுவாமிகள். இப்படி தனித்த இயல்புகளும் சேர்ந்த இயல்புகளும் அடிப்படை அமைப்பும் கொண்ட இவை அந்தந்த நிலையில் அதே வண்ணமாக பிறழாமல் இருக்க வேண்டும் என்பதையே அடி வாழ்க என்ற சொற்களால் வாழ்த்துகிறார் நம் சுவாமிகள். இனி நாம் இதுவரை பார்த்த 5 அடிகளில் இதுவரை 4-5 பதிவுகளில் நாம் 5 அடிகள் பார்த்திருக்கிறோம் அல்லவா? இந்த 5 அடிகளில் 6 முறை வாழ்க என்று வருகிறது. 6 முறை வாழ்க என்று வருகிறது. இவை மந்திர வாழ்த்துக்களாகும். மந்திர வாழ்த்துக்கள் எப்படி என்று பார்ப்போம். அது ஏன் மந்திர வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம் என்று பார்ப்போம். இப்போ இதில் முதல் வடியில் வருவது என்னது? நமச்சிவாய வாழ்க. இது பொது வாழ்த்து. இந்த மந்திரத்துக்குரிய மந்திரம் வாழ்க என்று மந்திரத்துக்குரிய வாழ்த்தாகும். அடுத்தது நாதன் தாழ் வாழ்க. இது இறைவன் நாதனாய் இருப்பவன் என்பதால் காண முடியாத பொருள் என்று வந்து ந என்ற எழுத்துக்குரிய மறைப்பு சக்தியை வாழ்த்துகிறது. எனவே இது திரோதனமாகிய அருளை வாழ்த்தியதாகும். இனி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பார்த்தோம் அல்லவா? இந்த வாழ்க இதை குறித்து சொல்வோம். இது இமைப்பொழுதும் என்ற கால அளவால் அழைக்கப்பெற்றது. அதனால் இது உலக இயல்பாகும். நெஞ்சில் நீங்காதான் என்பது புலனின் இயல்பு. அப்போ உலக இயல்பும் புலன் இயல்பும் இங்கே குறிக்கப்பட்டது. அதனால் இது மா என்ற மலச்சார்பை கூறும் பகுதியாக இருக்கிறது. அப்படி அந்த மா என்ற மலச்சார்பை கூறும் பகுதியை வாழ்த்தியதாக கொள்ளலாம். வாழ்த்தியதாக இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். இனி கோவழியாண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க. இப்படி உயிர்களின் மலங்களை நீக்கி ஆள்பவன் இறைவன் என்பதை கூறியதால் சி என்ற எழுத்துக்குரிய சிவனை வாழ்த்தியதாகும் இந்த வாழ்த்து. அடுத்தது ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாழ்க. இது வீடு பேறு அடையும் முயற்சியை கூறியதால் வீடு பேறு அடைய உதவியாக இருக்கும் பராசக்தியை குறிக்கும் வா என்ற எழுத்தை வாழ்த்தியதாகும். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இது ஏகனாகவும் அநேகனாகவும் இறைவன் காட்சி தருவது ஆத்மாவை உய்விக்கவே. ஆத்மாவை உய்விப்பதற்காகத்தான் இறைவன் இப்படி ஏகனாகவும் அநேகனாகவும் காட்சி தருகிறார். அதனால் ஆன்மாவை குறிக்கும் ய என்ற அக்ஷரத்தை என்ற எழுத்தை வாழ்த்தியதாக கொள்ள வேண்டும். இப்படி நமச்சிவாய என்ற மகா மந்திரத்தை சொல்லியும் வாழ்த்தியும் இறைவன் சுவாமிகள் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுகிறார். இனி இந்த மந்திர வாழ்த்து, இந்த நமச்சிவாய என்ற மந்திர வாழ்த்தை யோக சாஸ்திரப்படி எப்படி நாம் ஓதலாம் என்று ஒரு சிறிய குறிப்பு பார்க்கலாம். அப்போ இத்தனை நேரம் வாழ்க இந்த 5 அடிகளின் மந்திர வாழ்த்து எப்படி என்று பார்த்தோம் அல்லவா? இதை உணர்ந்து இதன் பெருமையை உணர்ந்து மூலாதாரம் முதல் ஆஞ்ஞா சக்கரம் முடிய 6 இடங்களிலும் நல்ல நினைவில் வைத்துக்கொண்டு
தனித்தனியாக 6 முறை நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதி அந்தந்த ஆதாரங்களில் பதிவு செய்ய வேண்டும். அங்கன பதிவு செய்து அப்படி பதிவு செய்து ஓத 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 நாம் இதை முதலிலிருந்து பார்த்தோம் அல்லவா விளக்கங்கள். அப்போது நம்முடைய நாடி நரம்புகளிலும் நம்முடைய சுழ்மனை நாடியிலும் ஒளியாகவும் வட்ட சுழற்சியாகவும் இந்த மந்திரம் எப்படி எல்லா ஆதாரங்களையும் நம்முடைய நாடி நரம்புகளையும் நம்முடைய உடல் மனம் ஆத்மா எல்லாவற்றையும் உய்விக்கும் என்பதை சூக்மமாக சுவாமிகள் நமக்கு இந்த 5 வரிகள் மூலம் விளக்குகிறார், உணர்த்துகிறார். ஓம் நமச்சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.